வணக்கம். ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அது மரணத்தையே ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாம திருநாவுக்கரசரோட அந்த அசாதாரணமான வாழ்க்கைய பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கதை நினைச்சிடாதீங்க. இது அசைக்க முடியாத பக்தியோட சக்திக்கு ஒரு நிஜமான சாட்சி. நெருப்பு, விஷம், மதம் பிடிச்ச யானை, அப்புறம் ஆழமான கடல், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாருங்க, இந்த கேள்வி ஏதோ கற்பனையானது கிடையாது. இதுதான் திருநாவுக்கரசர் சந்திச்ச நம்பவே முடியாத சோதனைகளோட இதயம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். மருநீக்கியார் அப்படிங்கிற ஒரு இளைஞர்ல இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. ரொம்ப சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துடுறாரு. அவரோட அக்கா திலகவதியாரோட அரவணைப்புல தான் வளர்றாரு. அப்போ இந்த உலக வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை ரொம்ப ஆழமா உணர்றாரு. உண்மையான சத்தியம் எதுன்னு தேடி ஒரு புது ஆன்மீக பாதையில பயணிக்க முடிவு செய்றாரு. அவரோட அந்த தேடல் அவரை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? நேரா சமண மதத்துக்கு. ஆமா, ஒரு சைவ குடும்பத்துல பிறந்த மருநீக்கியார் பாடலிபுத்திரம் வரைக்கும் போய் சமண நூல்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிடுறாரு. அங்க அவருக்கு தருமசேனர் அப்படின்னு ஒரு புது பேரும் கிடைக்குது. சீக்கிரமே சமண மதத்தோட ரொம்ப மதிக்கப்படுற தலைவர்கள்ல ஒருத்தராகவும் ஆயிடுறாரு. சொல்லப்போனா இது அவரோட வாழ்க்கையில ஒரு முழுமையான அடையாள மாற்றம்னே சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் அவரோட அக்கா திலகவதியார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தீவிரமான சிவபக்தே. திருவத்திகை வீரட்டானம் கோயில்ல சேவை செஞ்சுக்கிட்டு தன்னோட தம்பியை எப்படியாவது திரும்பவும் சைவ சமயத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு சிவபெருமான் கிட்ட விடாம வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட பிரார்த்தனைக்கு பதில் கிடைச்சது. இறைவன் அவங்க கனவுல தோன்றி, கவலைப்படாதே, ஒரு கடுமையான நோய் மூலமா நான் அவனை மீட்டு கொண்டு வர்றேன்னு உறுதி கொடுக்கறாரு. இப்பதாங்க கதையில ஒரு பயங்கரமான திருப்பம் வருது. திடீர்னு தர்மசேனரை ஒரு மர்மமான ரொம்ப கொடுமையான நோய் தாக்குது. எந்த மனுஷனோட மருந்துக்கும் அது கட்டுப்படவே இல்லை. இது இறைவனோட திருவிளையாடலோட ஆரம்பமா இருந்துச்சு. அந்த நோயோட பேரு சூளை நோய். அப்பாப்பா, என்ன ஒரு கொடிய வயிற்று வலி! அந்த வலி அவரோட உடம்ப மொத்தமா வாட்டி வதைச்சுது. ஒரு கட்டத்துல அந்த வலியோட கொடுமையை அவரால தாங்கவே முடியல. கூட இருந்த சமணத்துறவிகளாலையும் எந்த உதவியும் செய்ய முடியல. அவங்களும் அவரை கைவிட்டுட்டாங்க. இது அவரை மொத்தமா விரக்தியோட உச்சத்திற்கே கொண்டு போயிடுச்சு. இனிமேல் வேற வழியே இல்லைன்னு தன்னோட அக்காவோட உதவிய நாடி திருவத்திகை சிவன் கோயிலுக்கு வராரு. அங்க சிவனுக்கு முன்னாடி நின்னு தன்னோட முதல் தேவார பதிகத்தை பாடுறாரு. கூற்றாயனவாறு விளக்க கிளீர்னு அவர் உருக்கமா பாடின அடுத்த கணமே அந்த கொடிய நோய் இருந்தடம் தெரியாம அற்புதமா மறைஞ்சு போகுது. சரியா அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் ஒலிக்குது. அவரோட அந்த அற்புதமான கவிதைக்காக அவருக்கு ஒரு புது பேர் கிடைக்குது, திருநாவுக்கரசர். அதாவது வாக்கின் அரசர் அல்லது கிங் ஆஃப் த டங்குன்னு அர்த்தம். இது ஒரு சைவ நாயனாரா அவரோட மறுபிறவியே குறிச்சுது. ஆனா அவரோட சோதனைகள் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. உண்மை சொல்லப்போனா இனிதான் அசலான சோதனையே ஆரம்பிக்க போகுது. அவரோட இந்த புது நம்பிக்கை பழிவாங்க துடிச்ச ஒரு மன்னனால ரொம்ப கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுது. திருநாவுக்கரசர் திரும்பவும் சைவரானது சமணர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மேல பொறாமப்பட்டு நேரா பல்லவ மன்னன் கிட்ட போறாங்க. அவரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏத்தி விடுறாங்க. அதை கேட்டு கோவமான மன்னன் திருநாவுக்கரசரை மத நிந்தனை செஞ்சதா குற்றம் சாட்டி கொடூரமான மரண சோதனைகளுக்கு உட்படுத்த உத்தரவு போடுறான். அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாதது. முதல்ல கொழுந்து விட்டு எரியிற ஒரு சுண்ணாம்பு காலவாயில 7 நாளைக்கு அவரை பூட்டி வைக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சதும் அடுத்ததா விஷம் கலந்த பால் சோறு கொடுக்குறாங்க. அதுலயும் அவர் தப்பிக்க அடுத்த ஒரு மதம் பிடிச்ச யானையை ஏவி அவரை கொல்ல அனுப்புறாங்க. கடைசியா ஒரு பெரிய கல்லோட அவரை கட்டி ஆழமான கடல்ல தூக்கி வீசிடுறாங்க. ஆனா பாருங்க, கடல்ல தூக்கி வீசப்பட்ட போதும் அவர் கொஞ்சம் கூட பயப்படல. சிவபெருமான் மேல முழுமையா சரணடைஞ்சு சொற்றுணை வேதியன் அப்படின்னு தொடங்குற அந்த புகழ்பெற்ற நமச்சிவாய பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறாரு. இது சிவபெருமானோட அந்த 5 எழுத்து மந்திரத்தோட மகிமையை சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிகம். இங்கதான் அந்த மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அந்த பதிகத்தோட சக்தியால அவரை கட்டியிருந்த அந்த பெரிய கல்லே ஒரு தெப்ப மாதிரி மாறி மிதக்க ஆரம்பிக்குது. அலைகளே அவரை பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இந்த தெய்வீகமான சம்பவத்தை பார்த்து மன்னன் உட்பட எல்லாருமே ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க. அவரோட நம்பிக்கையோட சக்தி என்னன்னு அன்னைக்குதான் எல்லாருக்கும் புரியுது. இப்படி மரணத்தையே ஜெயிச்சு வந்த பிறகு திருநாவுக்கரசரோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. அது முழுக்கவும் சேவைக்கும் புனித யாத்திரைக்குமான ஒரு வாழ்க்கையா அமைய போகுது. அவர் உழவாரப் பணி அப்படிங்கிற ஒரு தன்னலமற்ற சேவையை கையில எடுக்கிறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு சின்ன கருவியை வச்சு கோயில் வளாகத்துல இருக்கிற தேவையில்லாத பொருட்களையும் கற்களையும் சுத்தம் பண்றது தான். ஆனா பாருங்க, இந்த எளிமையான செயல் நம்ம மனசுல நம்ம ஆன்மாவில் இருக்கிற மாசுகளை அகற்றுறதுக்கு ஒரு குறியீடா இருந்துச்சு.
அவரோட பக்தி வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன் கேளுங்க. அவரோட அற்புதங்களை பார்த்த அதே பல்லவ மன்னன் மனசு மாறி சைவனா ஆகிடுறான். திருஞான சம்பந்தர் மாதிரி மத்த பெரிய நாயன்மார்களை சந்திக்கிறாரு. திருஞான சம்பந்தர் தான் இவரை ரொம்ப அன்பா அப்பர், அதாவது தந்தைன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பாம்பு கடிச்சு இறந்து போன ஒரு சின்ன பையனை திரும்ப உயிர்ப்பிக்கிறது மாதிரி எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்துறாரு. தன்னோட வாழ்நாள் முழுக்க நூத்துக்கணக்கான கோயில்களுக்கு பயணம் செஞ்சு ஆயிரக்கணக்கான பதிகங்களை பாடி இறைவனை துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரி, இப்ப அவரோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வரும். இங்க தான் அவர் தன்னோட வாழ்க்கையோட மிக உயர்ந்த மிக கடினமான ஒரு யாத்திரையை மேற்கொள்றாரு. அதுதான் சிவபெருமானோட இருப்பிடமான கைலாய மலைக்கு போற அந்த நம்ப முடியாத பயணம். தன்னோட தள்ளாத வயசுலயும் சிவபெருமான அவரோட சொந்த இடத்திலேயே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசை அவரை உந்தி தள்ளுது. இது அவரோட பக்தியோட உச்சகட்ட வெளிப்பாடுனே சொல்லலாம். ஏன்னா தன்னோட உடம்ப பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாம அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த பயணம் அவரோட உடல் வலிமையோட எல்லைக்கே போய் சோதிச்சுது. முதல்ல நடந்து நடந்து அவரோட பாதங்கள் எலும்பு வரைக்கும் தேஞ்சு போகுது. அப்பவும் அவர் நிக்கல. கைகளால தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கைகளும் சிதைஞ்சு போற வரைக்கும். கடைசியா தன்னோட மார்பாலேயே உடம்ப நகர்த்தி முன்னேறி போறாரு. அவரோட எலும்புகள் நுறுங்குற வரைக்கும். அப்பாப்பா, என்ன ஒரு உறுதிப்பாடு! அவரோட இந்த அசைக்க முடியாத பக்தியையும் முயற்சியும் பார்த்த சிவபெருமா அவர் முன்னாடி தோன்றி சிதைஞ்சு போன அவரோட உடம்ப மறுபடியும் முழுசா சரி பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ தேடி வந்த கைலாய காட்சி இந்த மலைகள்ல இல்ல, நீ திருவையாறு கோயிலுக்கு போ. அங்க இருக்கிற புனித குளத்துல மூழ்கி எழுந்தா அந்த கைலாய காட்சியை நீ காண்பாய்னு அருள் புரிறாரு. திருப்புக்கலூர்ல அவரோட கடைசி நாட்கள்ல அவரோட பற்றின்மை கடைசி முறையா சோதிக்கப்படுது. 2 சோதனைகள். முதல்ல செல்வத்தின் சோதனை. அவர் உழவாரப் பணி செஞ்சிட்டு இருக்கும்போது தங்கம், வைரம், ரத்தனங்கள் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி தோணுது. ஆனா அவர் அதையெல்லாம் சாதாரண கூழாங்கற்களை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டுறாரு. 2வது ஆசையின் சோதனை. தேவலோக கன்னிகளே வந்து அவரை மயக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் ஒரு துளி கூட சலனம் அடையாம தன்னோட பக்தியில உறுதியா நிக்கிறாரு. அப்புறம் தன்னோட இறுதி பதிகத்துல ரொம்ப உருக்கமான இந்த வரிகளை பாடுறாரு. உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. இது அவர் இந்த உலக வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டு இறைவனோட கலக்க தயாராகிவிட்டத ரொம்ப தெளிவா காட்டுச்சு. சித்திர மாசம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு தன்னோட அந்த இறுதி பதிகத்தை பாடிக்கிட்டே இருக்கும்போது திருநாவுக்கரசர் முக்தி அடைகிறாரு. பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று அவரோட ஆன்மா சிவபெருமானின் திருவடிகள்ல நிரந்தரமா கலக்குது. அவரோட வாழ்க்கை உண்மையான நம்பிக்கை இருந்தா எந்த சோதனையும் கடந்து கடைசியில தெய்வீகத்தோட ஒன்னு சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலத்தால் அழியாத ரொம்ப சக்தி வாய்ந்த சாட்சியே இன்னைக்கும் நிக்குது.